ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துர்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? ஏன்னா இன்னைக்கு ஒரு சில பல வேலைகள்லாம் செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின் திங், நாங்க ஒரு இடத்துக்கு கிளம்ப போறோம். அதுக்கான பேக்கிங் எல்லாமே தான் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். எனக்கு என்ன பண்றோம், இது பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க கிளம்பணும் அப்படின்னா ஹானா வீட்டுக்கு போகணும். எதுக்கு அப்படின்னா அவன் வரானா வரலையா, ஆமா அவன் வரானா வரலையா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம டெய்லர் கடைக்கு போயிட்டு நம்ம டெய்லரிங் துணி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரணும். அது ஒன் பை அதுக்கப்புறம் தான் பேக்கிங்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு, கடையெல்லாம் சாத்திடுவாங்க. நாளைக்கு நம்ம போற பிளானை பத்தி பேசணும்டா. நீ இவ்வளவு பொம்மையை தூக்கின்னு வந்து வச்சுக்கின்னு உட்காந்துக்கிற. ஏசி ஆன் பண்றியா? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டியா? பாரு டேய், அப்படியே நீ மொபைல் பார்த்துன்னே இருக்கிறியா? இந்த நாளைக்கு பிளானை பத்திலாம் நான் பேசணும், அதுக்கு தான் வந்தேன். பாரு எவ்வளோ அழகா இருக்கிறேன் பாரு. நான் பாத்தியா அந்த போட்டோல எப்படி இருக்குன்ட்டு? பாரு எப்படி இருக்கேன் பாரு அந்த போட்டோல எல்லாம். நான் தட்டு இது எங்க எடுத்தோம்? நீ ஏன் சொல்லு. எங்க? மூணாறுல எடுத்தது. கரெக்டா சொல்ற. அது மூணாறு இல்ல, அது ஃபாரின், மலேசியா. அது மலேசியா. நீ வரல, பெனாங். நாங்க போனோம்ல, அதுவும் பெனாங், மலேசியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு வெளியில் போயிட்டு டெய்லர் வீட்டில் போயிட்டு என் ட்ரெஸ்ஸை தைக்கி கொடுத்துட்டு ஹேனாவை போய் பார்த்துட்டு நாளைக்கு என்ன பிளான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்தாச்சு. வந்துட்டு சரி ஓகே, உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சரி அதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாகவே கொஞ்சம் நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல. இந்த மாதிரிலாம் முதலெல்லாம் வந்தது கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த குடும்பத்தை பார்க்கும்போது என்னவெல்லாம் அனாவசிய செலவு பண்ணக்கூடாது என்பது நன்றாக புரிகிறது. வரவு 8 செலவு 10 விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து பார்க்குற எல்லாருமே ஒரு யூடியூபர்ஸ் ஒரு கேட்டகரியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சின்ன பசங்களும் இருப்பாங்க, எங்களை மாதிரி மிடில் ஏஜ்ல இருப்பாங்க, இதை விட வயசானவங்களும் இருப்பாங்க, இதை விட ரொம்ப வயசானவங்களும் நிறைய பேர் கிடையாது. கரெக்டா? நிறைய பேர் கிடையாது. கை விட்டு என்ற மாதிரி 1 2 அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது நீங்கள் எங்களை வயசானவங்கன்னு சேர்த்துட்டீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குது, பேரன் பேத்தி வரப்போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எங்களை வந்து தாத்தா பாட்டி. அந்த டாபிக் ஏன்ப்பா நீயே பேசுற? அப்படிலாம் கிடையாது. இரு நான் சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு கிழவிங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதனால எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா எங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஓகே, அப்படியே நினச்சிக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். அது வந்து நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரீமுக்கு உண்டானது வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, நம்ம 4 இடத்துல டூர் போய் சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த ட்ரீமில் தான் சேரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டில் வந்து நாங்கள் சம்பாதிச்சது எல்லாமே போயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே இருந்து மேலே நாங்கள் வந்திருக்கோம். ஓகேங்களா? அப்படி வரும்போது அப்போ நாங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் பார்க்கும்போது என்னத்தை சேர்த்து வச்சு என்னடா நடந்தது? நமக்கு ஒன்றும் நடக்கலை, எல்லாம் போனது தான் மிச்சம். அப்போ என்ன பண்ணணும்? சேர்த்து வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. சரியா? அந்த டைமில் இப்போ நம்ம சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அவங்கள நம்ம லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டோம். எங்களுக்கு பின்னாடி வரதெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி நம்ம கொடுக்க போகிறோம். ஆனாலுமே அதுக்காக எங்கள் வாயை கட்டி வயிற்ற கட்டி நாங்கள் எதையும் பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை. அதுக்கு பதிலாக அவங்களை நல்லா படிக்க வச்சுட்டோம். நல்ல ஃபேமிலியாக பார்த்து மோனாவை வந்து நம்ம கட்டி கொடுத்துட்டோம். மோனாவை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அடுத்தது மௌலி அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டோம். அடுத்த டிகிரி அவனையும் அது கொஞ்சம் செதுக்க முடியல, கொஞ்சம் டஃப்பா இருக்குது எங்களுக்கு. ஆனாலும் செதுக்கிடுவோம்.
செதுக்கி நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் அந்த பையனுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் செட்டில் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? அந்த இடப்பட்ட காலத்தில் நாங்கள் வாழ்கிறத பார்த்துட்டு ஐயோ வீண் செலவு பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இருக்கு எங்களுக்கு. நான் பார்த்த வரைக்கும் நம்ம என் விஷயத்திலேயே நான் சொல்கிறேன், நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பக்கம் ஏதோ ஒரு பக்கத்துல போயிடுது. ஒண்ணு யாரா புடிங்கின்னு போயிடுறாங்க, அப்படி இல்லைன்னா அதுவா தானா புடிங்கின்னு போயிடுது. அந்த மாதிரி ஆயிடுது. நம்ம சேர்த்து வச்சோன்ற அந்த மெமரிஸ் மட்டும்தான் மிஞ்சுது. அது வந்து வயிற்றுச்சல தான் கொடுக்குது. அது ஆக்சுவலி என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைக்கிறோம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு காண்டு தான் ஆகுது, கோவம் வருது. எப்படி வேணா வச்சுக்கலாம், வயிறு எரியுது, என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ அது வேண்டாம், அதுக்கு நம்ம செலவு பண்ணிடுவோம். ஃபியூச்சர்ல ஏதாவது வந்ததுன்னா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு தனியா ஒரு இது சேவ் பண்றோம். நம்ம யாருமே வந்து எதுக்குமே இல்லாம மொத்தத்தையும் செலவு பண்ணின்னு போயிட மாட்டாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கு, என்ன தேவையிலையோ அதெல்லாம் நாங்க செலவு பண்றோம், அவ்வளவுதான். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய மகான் அவரோட வார்த்தைகளை நான் கடைபிடிக்கிறேன். அது என்ன வார்த்தைன்னு பாருங்க. வயது இருக்கும் போதே சிறு சிறு பயணம் செய்து கொள்ளுங்கள், பணம் சேர்த்தது பிறகு வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்தால் உடல் ஒத்துழைக்காது. உலகம் அழகானது. நான் தான் பச்சுன்னுக்கிறேன்ப்பா, அப்புறம் நீ என்னப்பா குறுக்கல தம்புரம் வாசிச்சுன்னுக்கிற. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயசு இருக்கும் போதே நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துடணும். அதுக்கப்புறம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம்னு நினச்சோன்னா அப்போ நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. அந்த பணமும் நம்ம கிட்ட இருக்குமா என்னான்னு தெரியாது, யாராவது புடிங்கின்னு போயிடுவாங்க, அனாமத்தா போற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால நம்ம இப்போவே என்ஜாய் பண்ணிக்கலாம், இருக்கிற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். இது எல்லாருக்குமே ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட மனப்பான்மை பொறுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தவர் தான் அவர். ஆனால் இயர்லி ஒரு டூர் கம்பல்சரி ஃபேமிலியோடு போயிடுவார். அதுக்காக சீட்டு காசு போட்டு அதை கடைசியில் எடுத்து அந்த எடுத்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் டூர்லாம் போவார். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஒரு சிலர் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான், அவள் தான். பட் நாங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவையானதை செலவு பண்ணுவோம், சரி கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்போம், அவள் தான். ஆனால் நாங்கள் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் சேர்த்து வைப்போம், அவள் தான். இந்த பெரிய மகான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி, அவன் தான் அனுப்பிச்சு வச்சிருந்தான் இதை. ஓகே ஓகேங்களா? இதுதான் வந்து எங்களோட இது. இப்படிதான் நாங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இவருக்கு தனியா பிசினஸ் இருக்கு, எனக்கு வந்து நான் யூடியூப் பாத்துக்கிறேன். பசங்களை ஒரு பக்கம் வந்து அவங்க படிக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். எல்லாருமே வந்து ஒட்டுக்கா ஒரே இடத்துல கும்மி அடிச்சு எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ ஒரு பக்கம் பார்க்குறேன்னா இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு முதல்ல இருந்தே ஆசை. சரிங்களா? அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று வந்து கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது, என்னால் எதையுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாமல் லாக் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பையனை எனக்கு காலேஜ் சேர்க்கணும், அதுக்கு ஃபினான்ஷியலாக நான் இது பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து இப்போதைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆனாலுமே வந்து ஏதாவது ஒரு சின்னது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வீடியோ எடுக்கணும், ஒரு பக்கம் கண்டென்ட் ரெடி பண்ணணும், ஒரு பக்கம் வந்து வீடியோ எடிட் பண்ணணும், வீட்டில் இருக்கிற வேலையும் செய்யணும், வெளியில் ஏதாவது எங்களுக்கு வேலை இருந்தால் அதுக்கும் போகணும். நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நாங்கள் என்ன பண்ணணும், வெளியில் எங்கேயாவது என்ஜாய் பண்ணணும், போகணும், சுற்றணும், பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். எல்லாத்துலேயும் 24 மணி நேரமும் செய்ய முடியுமானா செய்ய முடியல எங்களால். அதனால நாங்கள் செய்யறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றத போடுறீங்க, ஒன்று வந்து நீங்கள் ஷாப்பிங் போடுறத போட்டீங்க, ஈட்டிங் போட்டீங்க, குக்கிங் போட்டீங்க அப்படின்னா எங்களோட டெய்லி லைஃப்ல வந்து என்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் வீடியோ பிடிச்சி போடுறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து நாங்கள் ஆதி காலத்துலேருந்தே செஞ்சுன்னு இருக்கோம். இப்போ நாங்கள் புதுசாக இடையில நாங்கள் மாற்றலை. இன்னி நாங்கள் டெய்லி என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். அது போக நாங்கள் கண்டென்ட்டாக வீடியோ பண்ணணும்னு சாயந்தரம் ஒரு ஷார்ட்ஸு கண்டென்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல அதில் தான் நாங்கள் ஃபேம் ஆனதே. அந்த ஃபன்னி கண்டென்ட்டு, காமெடி கண்டென்ட் நம்ம பண்ணுறதில்ல. அதுவுமே வந்து டைம் இருக்கும்போது யோசிச்சு அந்த கண்டென்ட் எடுத்து அதையும் வந்து நம்ம ஈவினிங் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா 6:30க்கு எப்பயுமே 6:30லேருந்து 7க்குள்ளே அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும், அப்போ பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப இந்த கொஸ்டினே நிறைய வளவலன்னு பேசுன மாதிரி ஆயிடுச்சுல, நீ இழுத்துக்கினே போயிட்ட. ஓகே, அடுத்தது பேபிமா ஃபாதர்ஸ் டேக்கு பெங்களூர் போலையா? எவ்ரி இயர் யூ கோ பெங்களூர்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு, ஏன் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னா இந்த கேள்விக்கு நீங்கள் தான் வந்து ஆன்சரே.
ஏன்னா எப்ப நாங்க அங்க போனாலுமே வந்து எப்ப பார்த்தாலும் சம்மந்தி வீட்டுல ஓசி சோறு திங்க போயிடுறீங்க, நீங்க சம்மந்தி வீட்டுல போய் இப்படி உட்கார்ந்து நிற்கேன். அவங்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது, எங்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. நாங்க மாசத்துல ஒரு நாள் போவோம், 2 நாள் தான் இருப்போம், 3 நாள் தான் இருப்போம். அந்த 3 நாள் 3 days அந்த மாதிரிதான் போவோம் மாசத்துக்கு. அத போறதையே வந்து நீங்க பேசி பேசி போறதுனால அவங்க ஒண்ணும் நினைக்கிறது இல்ல. ஆனா நீங்க இப்ப பேசுறது பார்த்தா அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ, ஏதாவது வந்துருமோ பிரச்சனை அப்படின்றதுக்காகவே நாங்க போகாம விட்டுட்டேன். ஆக்சுவலி இப்ப ஃபாதர்ஸ் டேக்கு ஏங்க நாங்க போல அப்படின்னு பாத்தீங்கன்னா போற ஐடியால தான் இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கார் கொஞ்சம் ட்ரபிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த கார் எடுத்துட்டு இப்போ அவ்வளோ தூரம் போக முடியாதுன்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து செகண்ட் கோட் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல அவங்கள வேணாண்டா 2-3 நாள் வராதிங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திரும்பி டேட் மாதிரி தள்ளி போயிடுமோ அப்படின்றதுனால நாங்க ஸ்டாப் பண்ணிட்டு கார் இல்லைன்னா கூட ஒன்னு ட்ரெயின்ல போயிருக்கலாம், ஃபிளைட்ல போயிருக்கலாம், எப்படி வேணாலும் நாங்க போய் பெங்களூர்ல 1 day செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா நீங்க கேக்குற கேள்வி என்னால தாங்க முடியல. வந்து எங்கனால வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமோ, எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுமோ, அந்த கேள்விகள்லாம் அவங்களும் கமெண்ட் பாக்குறாங்க. இப்படி நீங்க கேக்குற கேள்வினாலே எங்களுக்கு போகவே பிடிக்காம கம்முன்னு விட்டுட்டோம். அது போக பிடிக்காம இல்ல, வேற வழி இல்லாம போல. சரி இப்படி போட்டு ஒரு நம்ம பார்க்க போறது எங்க பிள்ளைங்களை பார்க்க போறோம். ஸோ அங்க போய் ஒரு 2 நாள் இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு சர்ற மாதிரியா கேள்வி கேட்குறீங்க. மற்றவங்களாம் எப்படின்னு தெரியல. எங்களுக்கு வந்த சம்மந்தி வந்து ரொம்ப நல்ல சம்மந்தி, பிள்ளைங்க மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை. ஸோ அதனால நாங்கள் 2 நாள் 2 night எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாங்கள் ரூம் போட்டு வெளில போட்டே ஸ்டே பண்ணுவோம். பட் அது நல்லா இருக்காது அப்படின்ற காரணத்துக்காகவே சரி அங்கே நல்லா ஜாலியாக தானே பழகுறாங்க அப்படின்னு தான் நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறோம். நீங்கள் கேட்குற கேள்வினாலே நான் 1 மாதம் போகாமல் விட்டுட்டேன் பிள்ளைய பார்க்கறது. புள்ளத்தாச்சி பிள்ளைய கூட போய் ஆசையாக பார்க்க கூட முடியல. ஏதாவது ஒன்று சொல்லிடுறீங்க டக்குன்னு, அப்படி சொல்லும் போது ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுது. அதனால தான் வந்து நாங்கள் சரி வேண்டாம் விடுங்க, வீட்லேயே நாங்கள் வீடியோ போட்டாலும் ஏன் வீட்டில் வீடியோ போடுறீங்க அப்படின்றீங்க. உங்களுக்காகவே நாளை நீ என்ன ஆகாத மாமியா, கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி ஏன்டா இங்க இருக்க அப்படின்னா அங்கிருந்து சரி இப்படியே கேட்டுன்னு இருக்காங்களே சரி போர் அடிக்குது, அவங்களுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஏன்டா இங்க போனேன் அப்படின்றீங்க. சரி இங்கேயும் போக கூடாது போல, அடுத்தது வேற எங்கேயாவது போலான்னா நீ காசு இருக்குங்கிற திமிர்ல ஆடுற. ஐயோ அம்மா என்ன முடியல சாமி எங்கனால. இதை பேசின என்னம்பாங்க, பேபிமாக்கு திமிர் பேச்சு ஜாஸ்தி. அதை பாரு ஒரு கமெண்ட் பாரு, அப்படியே நான் வேணும்னே தான் அந்த ஸ்க்ரீன் டெலீட்டும் பண்ணாம எடுத்து வச்சிருந்தேன். ஆனா பட் அடுத்தது வந்து நான் சொன்ன கொஸ்டினோட வந்து எனக்கு இப்ப வர வர பேபிமா பேச்சுல கொஞ்சம் திமிரு தெரியுது. ஓகேவா, பழச மறந்துட்டீங்க பேபிமா. ஓகேவா, இதுக்கு நான் ரீசன் சொல்றேன். பழச எதுவுமே நாங்க மறக்கல. எங்க கிட்ட இப்ப நான் அதுலயே நான் கமெண்ட்ல கீழே சொல்லியிருப்பேன். இந்த கமெண்ட் வேணா கீழே அட்டாச் பண்றேன் பாருங்க. அதுல வந்து நான் சொல்லியிருப்பேன் மறக்கலாமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை நிறைய கமெண்ட்ல நான் பதில் சொல்லியிருக்கேன். அந்த பதிலையும் நான் சொல்றேன், நான் மறக்கல சரிங்களா. இப்ப வந்துட்டு இப்ப சின்ன வீடா இருக்கும்போது எனக்கு வந்து வேலை ஜாஸ்தியா இருக்கும்போது எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால நான் இங்க ஹெல்ப்புக்கு ஆள் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அப்படி ஹெல்ப்புக்கு ஆள் வைக்கும் போது அவங்களுமே வந்து கரெக்டா வேலை செய்ய மாட்டேன்றாங்க. யாருமே வந்து நீங்களே சொல்லுங்க, ஒரு மேடு இருக்கிறதுக்கும் நம்ம வேலை செய்யறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம வீடு நம்ம பொருள் நம்மளுதுன்னு சொல்லி பார்த்து நம்ம எல்லாம் பண்ணுவோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. 10 வீட்டுல வேலை செய்யறாங்கன்னா 10 வீட்டுல 10ஓட 11 தான் நாங்க சரிங்களா. அதனால அவங்க வீட்டுல அவங்க அப்படி வேலை செஞ்சுப்பாங்க. அடுத்தவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு அப்படி வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஒரு இந்த வீட்டுல வேலை டைம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறதுனால அவங்க அவதியா தேய்ச்சி போட்டு போயினே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வேலை செய்வாங்க. அதனால அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நமக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறோம், ஆனாலுமே அவங்க ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. பட் இருந்தாலுமே நமக்கு டைம் வந்து இல்லை அப்படிங்கறதுனால நம்ம உங்களுக்கு வச்சிருக்கோம். வந்து நான் அங்க என்ன பேசினேன், இந்த வீடியோல பேசினேங்கிறதுக்காக இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த வீடியோல கண்டினியூஷன் தான் இது. அதனால தனியா சொல்லும் போது உனக்கு புரியல அவனுக்கு. அப்புறம் கொஞ்சம் வந்து பணம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வீடு கட்டிட்டோம், நாங்க கார் வாங்கிட்டோம், இப்போ என் பிள்ளைய வந்து காலேஜ் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்குன்னு எங்ககிட்ட பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா. அப்போ என்ன பண்ணுறீங்க, இவங்களுக்கு பணம் வந்தோடனே திமிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து இது இருக்குது அது இருக்குன்னு காட்டும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மற்றவங்க பேசுவீங்களா இவங்களுக்கு பண திமிரு அதனால பேசுகிறாங்க, பழசம் மறந்துட்டாங்க அப்படின்ற திங்கிங் தான் பேசுறீங்க. ஆனால் அதெல்லாம் எல்லாமே வந்து எங்களோட உழைப்பு. ஒரு சைடில் வந்து ஒரு சிலதெல்லாம் கமிட்மெண்ட்டு அது எல்லாமே அடைக்கும் போது எங்களுக்கு அது டென்ஷன் வரும் சரிங்களா. அந்த இடத்துல நாங்கள் பேசுறது வந்து உங்களுக்கு காமெடியாக பேசுறது, வீடியோவில் பேசுறது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா திமிரு பேச்சு மாதிரி உங்களுக்கு தெரியுது. நாங்கள் திமிரெல்லாம் பேசல
ஏன்னா நிறைய வந்து ஹார்ஸா கொஸ்டின் வரும்போது யாருக்கா இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சொல்றதுக்கு ஒரு பிளேஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பிளேஸ்ல நம்ம கொஞ்சம் வேகமா பேசும்போது என்ன ஆயிடுச்சு, நீங்க வந்து ரொம்ப ஹார்ஸா பதில் சொல்றீங்க, நீங்க வந்து திமிரா பேசுறீங்க, நீங்க வந்து சப்ஸ்கிரைபரை மதிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வரும். ஆனா அவங்க கேட்ட கொஸ்டின் எவ்வளோ ஹார்ஸா இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா, அதனால தான் நான் சொல்றேன். நீ வந்து இப்போ வந்து ஒன்லி ஷாப்பிங்கு, டிராவலிங்கு, ஸ்பெண்டிங் மணி, பையிங், ஹோம் டெக்காஸ், ஒரு வீடு வாங்குறோம், வீட்டுக்கு வந்து பூக்கொத்து வாங்கணும், வீட்டுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி தான் ஆகணும். பெரிய வீடை கட்டியாச்சு, வேற வழி இல்ல, அங்க சோஃபா வாங்கி தான் ஆகணும், வாஷிங் மிஷின் வாங்கி தான் ஆகணும், ஏதாவது ஒரு பூச்செடியா அது இதுன்னு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டீரியர் வந்து இங்கே ஃப்ளவர் பாட் வைங்க, அங்கே அதை வைங்க, இதை வைங்கன்னு இருக்கார். ஃப்ளவர் பாட்டுன்னு சாதாரணமாக போனால் 5000 rupeesலயே இருக்குது, 500 rupeesலயே இருக்குது. நாங்க 5000 rupeesல வாங்கினா நீங்க திட்டலாம், நாங்க 500 rupeesல தாங்க வாங்குறோம். ஆமா, அதுவுமே வந்து வீடு கட்டி முடிச்சு 3-4 மாசம் ஆயிடுச்சு, இப்பதாங்க அதை வாங்குறேன். அதுவும் 500 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வாங்கிட்டு இருக்குமே தவிர்த்து இன்னும் 5000, 10000, 20000 அந்த மாதிரிலாம் வாங்கலங்க. அப்ப நாங்க அதெல்லாம் வாங்கும்போது ஷாப்பிங் வீடியோன்னு நாங்க போடுறோம், அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை போடுறோம். அது ஒரு பிரச்சனைன்னு வந்து என்ன திட்டின்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவ்வளோதான் வந்து என்னை வந்து கழுவி ஊற்றுனதுக்கும் இப்போ வந்து நிறைய வந்து நீங்கள் சொன்னதுக்கும் நிறையா வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக அது வந்துட்டே இருக்குது. அதனால தான் சரி இது ஓகே சொல்லிடலாம், ஒரு பேஜ் சொல்லிடலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இப்போ நாங்கள் திரும்பி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து கண்டென்ட் எடுத்து விளாக் பண்ணுறவங்க கிடையாது, எங்கள் விளாக் கண்டென்ட்டோட விளாக் கிடையாது. திரும்பவும் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன், ஏன்னா இடையில நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்களா பார்க்கலையான்னு தெரியல, ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க நிறைய பேர். அதனால் ஃபைனல் இது கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்டென்ட் எடுத்து பண்ணுறவங்க கிடையாது. எங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பண்ணுறதா தான் நம்ம வீடியோ போடுறோம், அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். ஓகேங்களா, அது வந்து எங்களுக்கு தப்பாக தோணலை, உங்களுக்கு தப்பாக தோணுதுன்னா எனக்கு இப்படி எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நாளைக்கு வெளியில் போகிறோம், அதுக்கு உண்டான ட்ரெஸ் பேக்கிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வீடியோவில் பின்னாடி பார்ப்போமா? வேணாம், போடும் முடிச்சிடலாம். ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.